Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 425 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கண்ட்ரோல் ரூம்ல ஒரே கலவரம். என்ன லூஃபியும் பக்கியும் பண்ற அட்ராசிட்டியில இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. வார்டன் மகளன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த எரும பையகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. எப்படி இருக்கும்? அந்த எரும மாட்டு பையில தான் போவாங்க டைவர்ட் பண்ணிட்டு இருக்காளே. உடனே மிச்சவங்க எல்லாம் என்ன சொல்லுவானுங்க, ஒவ்வொரு ரூம்ல இருக்க ஜெயிலர்ஸ்க்கும் நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவானுங்க. இப்ப அவன் எதுக்கு வந்திருக்கான், ஏன் வந்திருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்கும் ஒன்னும் புரியல. ஆனா ரெண்டு பேருமே லெவல் 2ல கண்ணா பின்னான்னு ஓடிட்டு இருக்கானுங்கிறத மட்டும் பார்த்து இருக்கானுங்க. ஸ்டார் ஹெட் பைரட் இங்க வந்திருக்கானா கண்டிப்பா ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு லெவல் 2ல இருக்க ஜெயிலர் ரூமை கான்டாக்ட் பண்ணா ரீச் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. என்னடான்னு பார்த்தா நம்மால கியர் 3க்கு மாதிரி அந்த வெடக்கோலியை அடிச்சு திரிய விட்டான்ல, அது நேரா ஜெயிலர் ரூமுக்கு தான் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. சோ ஜெயிலர் ரூம்ல இருந்த மொத்த பேருமே கண்ணா பின்னமான கண்டமாயிட்டானுங்க. பகி எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவான். என்னடா இப்படி முரட்டுத்தனமா பேத்தனமா அடிக்கிறான்னு. என்ன அவன் அத்தா தண்டி உருவத்தை கைய பெருசாக்கி அடிக்கிறத லைவா பார்த்தான்ல. என்ன அதுக்கப்புறம் நம்ம பையன் தம்மா கூண்டு ஆயிட்டான். என்னடா திடீர்னு குட்டி பையன் ஆயிட்டான்னு கேட்டா தேர்ட் கியருக்கு போனா அப்படித்தாண்டா பாத்தியில ஒரே அடியில பொழந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பையன் நார்மல் ஆயிருவான். சரி ரைட், இதுக்கு மேல இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, இங்க இருந்து கிளம்பலாங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் யாரோ பேசுற சவுண்ட் கேட்கும். கண்டிப்பா இவன் வீராதி வீரன் சூராதி சூரனா இருக்கணும். அவ்வளவு பெரிய மான்ஸ்டரான பேசிலிஸ்கே அடிச்சு தெரிக்க விட்டுருக்கான். இவன் சாதாரண ஆள் இல்ல, சூப்பர். அது மட்டுமா ஜெயிலர் ரூமையே காலி பண்ணிட்டான். அப்படி இப்படின்னு சொல்லி சுத்தி இருக்க ஜெயிலர்ஸ் எல்லாரும் தான் பயங்கரமா புகழ்ந்துட்டு இருப்பானுங்க. அவனுக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் யாரு என்னன்னு தெரியல. ஆனா நீ பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு கிடப்பானுங்க. அப்படியே கீழே கிடக்கிற அந்த சாவி எடுத்து எங்க டோரை திறந்து விட்டுட்டீங்கன்னா நாங்களும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவோம் பானுங்களா. லூஃபி அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை, கிளம்பலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அவன் கிரிமினலா யோசிச்சு ரொம்ப அவசரப்படாத, நமக்கு இன்னொரு வேலை இருக்குதுமா. லூஃபி கத்துன்னு கத்துவான். டேய் டைம் இல்லடா, என்ன மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்பதான் அந்த ஜெயிலுக்குள்ள நம்பர் 3 காட்டுறாங்க. அதான் பரக்கு ஒர்க்ஸ்ல வேலை பார்த்தவன். அவன் லூஃபிய பார்த்த உடனே டே ஸ்டார் ஹெட் லூஃபி நீயா, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். ஆனா நம்மால அவனை நோட் பண்ணவே இல்லை. அவன் இப்ப ஜெயிலுக்கு வெளியில இருக்கான்னா அப்ப இவனையும் காப்பாத்தி கூப்பிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இன்னும் எனக்கு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுவான். அந்த டைம் கீழே கிடந்த சாவி எடுத்து பாக்கி அப்படியே ஸ்டைலா கையில சுத்திட்டு, என்னப்பா கண்ணுலா இந்த சாவிக்காண்டி தானே வெயிட் பண்றீங்கப்பா? ஆமா 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 தெய்வமே, தயவு செஞ்சு கொடுங்க, எப்படியாச்சும் வெளியில தப்பிச்சிடறோம், எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறுவானுங்க. டேய் ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய உதவி பண்ண போறேன், இப்படியாடா கேப்பீங்க? நன்னாரி பழிலாமா. உடனே அங்கேயே ஸ்பாட்லயே மண்டி போட்டு எங்களை மன்னிச்சிருங்க மயிலாட், உங்ககிட்ட கெஞ்சி பிச்சை எடுத்து மன்றாடி கேட்கிறோம், தயவு செய்து எங்கள் கதவை திறந்து விடுங்கள் தெய்வமே, உங்கள் பொன்னான கைகளை பொன்னான பூட்டுக்குள் விட்டு திருகவும்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சுவானுங்க. கேட்கல சாத்தாமாம்பா, காது ஜவு அந்த விழுகிற அளவுக்கு கத்திட்டு இருப்பானுங்க. சரி ஓகே, உங்களுக்காக கேப்டன் பகி இந்த வேலையை செய்யறான், சந்தோஷமா தப்பிச்சு போகடான்னு சொல்லிட்டு 2 கூண்டை திறந்து விடுவான். அத்தனை பேரும் அடிச்சு புரண்டு வெளியில வந்துருவானுங்க. வெளியில அப்படி வந்தா மட்டும் போதுமா, எல்லாரோட கையிலயும் விலங்கு இருக்குது இல்ல, கழட்ட வேண்டாமா? மேல இருந்து சாவியை கீழே போடுவான். எல்லாம் அடிச்சு புடிச்சு கையில இருக்க சங்கிலி எல்லாம் கழட்டி போடுவானுங்க. அதான் வேலையை முடிச்சிட்டால, கிளம்ப வேண்டியதானே. அப்பவுமே அவன் பில்டப் குறையல. அவங்க எல்லாத்தையும் யாரு வெளியில ஃப்ரீ பண்ணி விட்டா நல்லா சத்தமா சொல்லுங்கடாம்பா. கேப்டன் பகி, உங்களுக்கு நாங்க எப்பவுமே கடமைப்பட்டிருக்கோம், நீங்க தான் எங்க வாழ்க்கையை காப்பாத்தினவரு, நீங்க மாசு, உங்களை வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம் அப்படி எப்படின்னு அவனை பயங்கரமா பில்டப் பண்ணுவானுங்க. ஆனா அவனோட பிளான் இப்ப என்னன்னா, இப்ப எப்படியோ தப்பி தவறி தெரியாம லெவல் 2ல வந்து விழுந்துட்டான். ஆனா இங்க இருந்து தப்பிக்கிறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. இதே இங்க இருக்க ஜெயில் கைதிங்க எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டா ஒரு பெரிய குழப்பம் உருவாகும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம்ல. இத பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே லூஃபி கழுத்தோட பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வருவான். ஆமா அவன் என்ன பண்ணுமோ அதான் பண்ணி முடிச்சிட்டான்ல, அடுத்து நம்மால அவன் வேலையை பார்க்க வேண்டாம், அதனால வாடா போலான்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவான். லாஸ்ட் டைம் இருந்த மாதிரியே இந்த டைம் ஏதாச்சும் ஹோல் இருந்தா சொல்லு, குதிச்சு அடுத்த லெவலுக்கு போலாமா. ஆனா அந்த லூசு பயிலுக்கு லெவல் 3க்கெல்லாம் வழி தெரியாதாமா. ஏன்னா இந்த இடத்துல பிரிசன் எல்லாமே ஏதோ மேஸ் மாதிரி கட்டி வச்சிருப்பானுங்க, எங்க போனா எங்க வரணும்னு கூட தெரியாது, அப்படி ஒரு இடம். சரி இப்ப கூண்டெல்லாம் திறந்து விட்டாச்சு. கைதிங்க எல்லாம் பக்கிக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு எப்படியாச்சும் தப்பிச்சிடணும்னு வேகமா ஓடுவானுங்க. அந்த டைம் ஆப்போசிட்ல இருட்டுக்குள்ள ஏகப்பட்ட சிவப்பு கண்கள், அதாவது ஃபுல்லா மான்ஸ்டர்ஸ் நின்னுட்டு இருக்குது. அப்படியே அதோட பயங்கரமான வாயை பொளந்து ஒரு கத்து கத்தும், அதுக்கே மிரண்டுருவானுங்க. அப்புறம் என்ன பாஞ்சவனில கடிக்க வரும், அங்க கட் பண்ணி இங்க காட்டுறானுங்க. பகி லூஃபி கிட்ட வேணாடா நீ விடுறா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். லெவல் 4 வரைக்கும் ஹெல்ப் பண்றதா தானே டீல், இப்ப பாதியிலேயே விட்டுட்டு போனா இது என்ன அர்த்தம்னு கேட்பான். ஆக்சுவலா நான் ட்ரெஷருக்காண்டி தான் போய் சொன்னேன், வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி உண்மையை சொல்லிடுவான். இப்ப என்னன்னா பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே திறந்து விட்டான்ல, அவனுங்க பண்ற கலவரத்துல ஈஸியா வெளியில தப்பிச்சு போயிடலாம், இதுதான் என்னோட பிளான் பானா. லூஃபிக்கு கொலை காண்டாகும். அப்படின்னா என்கிட்ட பொய் சொன்னியாடா வெண்ணன்னு சொல்லும் போது வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். ஆப்போசிட்ல கடமுடன்னு ஏதோ ஓடி வர சவுண்ட், யாரான்னு பார்த்தா அந்த ஜெயில் கைதிங்க தான் சும்மா பிச்சுக்கிட்டு வருவானுங்க. உடனே இவனுங்களும் அவனுக்கு கூடவே சேர்ந்து ஓடுவானுங்க. என்ன நின்று இருந்தானுங்கன்னா ஏறி மிஸ்ட் போயிருப்பானுங்க. அப்படி வந்த
அவனுங்க தப்பிச்சு போறானுங்க போலன்னு பார்த்தா மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போய் அலையாக்க லாக் பண்ணிக்குவானுங்க. பக்கிக்கு ஒண்ணும் புரியல. டேய் என்னடா பண்றீங்க? இப்பந்தாட்டா உங்களை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டேன், போங்கடா போய் கலவரத்தை உண்டு பண்ணுங்க, குழப்பத்தை கொண்டு வாங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க விளக்கணைகளான்னு சொன்னா இப்பதான் அவனுக்கு ரியாலிட்டினா என்னன்னே புரிஞ்சுதாமா. இந்த ஜெயில இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஏன்னா இந்த ஃப்ளோரோட பாஸ் இன்னும் இங்கதான் இருக்கானாமா. போனா கண்டிப்பா பொலந்து கட்டிடுவான். அதனால பேசாம நாங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் சேஃப்ங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அதை கேட்டுட்டு பீதியான பக்கி பேசாம நம்ம லெவல் 3K போயிடலாம் லூஃபி, இங்க வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவான். லூஃபிக்கு கொலை காண்டாவும். ஏன்டா வெண்ண விளக்கென்ன, நீதான் எனக்கு வழி தெரியாதுன்னு சொன்னீங்களா பண்ணி மூக்கா, இப்ப மட்டும் எப்பறா தெரியும் கேட்டா டோன்ட் கால் மை நோசஸ் பண்ணி மூக்கு அப்படின்னு ஓவரா பீட்டு விட்டுட்டு இருப்பான். அந்த டைம் எவனோ ஒருத்தன் உங்களுக்கு இந்த ஃப்ளோர்ல ஏதாச்சும் பஞ்சாயத்தா சொல்லுங்க, நான் வேணா ஹெல்ப் பண்றேன்பா. யாரா அந்த புது டிக்கெட்னு பார்த்தா நம்பர் 3. அவன் லூஃபிய பார்த்து என்ன லூஃபி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தெரியாமையே ஹெல்ப் பண்ணிருக்க, ஆனா நான் பண்ண ஹெல்ப்புக்கு கண்டிப்பா திருப்பி ஹெல்ப் பண்ணாம விட மாட்டேன், என்ன உதவினாலும் கேளும்பா. யாரா நீ கேட்டவன தலை தொங்கிரும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பில்டப் பண்ணி வேலை கேட்காம போச்சேன்னு அவன் மண்ட முடிய தூக்கி காம்பான். அடே 3 நீயான்னு சொல்லிட்டு பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாப்பானுங்க. அதான் இந்த 3ங்கிறவன் வேக்ஸ உருவாக்குவான்ல, லூஃபியோட காலெல்லாம் கட்டி போட்டு அவனோட வேக்ஸ் எல்லாத்தையும் தெறிக்க விட்டு கடைசியில இவனோட பவரை புரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆனுங்கிறக்காக ஏகப்பட்ட குளோன்ஸ உருவாக்கி வச்சான். ஆனா லூஃபி தான் செம. அந்த டைமுங்கும் போது பயங்கரமா யோசிச்சு எவன் ஒரிஜினல் கண்டுபிடிச்சு மூஞ்சிலேயே ஒரு மிதிய வச்சிருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீ ஜெயண்ட் ஐலாண்ட்ல இருந்தவன் தானேப்பா, உடனே அவனும் லூசுத்தனமா கேட்கப்புக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சோ இப்ப லூஃபிக்கு ஹெல்ப் பண்ண இன்னொருத்தனும் கிடைச்சிட்டானா அப்படியே அங்க கட் பண்ணி நேவி ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. இம்பல் டவுன்ல நடந்த பஞ்சாயத்தெல்லாம் அங்க இன்ஃபர்மேஷனா போயிட்டு இருக்குது. யாருக்கு? அந்த சென்கோக்கு கிட்ட. அவன் ஒயிட் பியர்ட் அட்டாக் பண்ண வந்துட்டான் தான் நினைச்சான். ஆனா ஸ்டார் ஹேட் லூஃபி உள்ள பூந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே பைலுக்கு தூக்கி வாரி போடும். என்னடா நடக்குது இங்க, என்ன நடக்குது? அந்த குமா பையன் மொத்த டீமையும் பாத்துக்குவான்னு நினைச்சேன், இப்படி காலவாரிட்டான் போலேன்னு காண்டாவான். இப்ப இவனுக்கு என்ன புரியலன்னா இம்பல் டவுனுக்குள்ள அவனுக்கு என்ன வேலைன்னு. அவன் ஏச காப்பாத்த வந்திருக்கான்னு கூட இவனுக்கு தெரியல. பட் எதுவா இருந்தா என்ன, அவனே ஆப்பத்தேடி அங்க வந்திருக்கான். அப்படியே புடிச்சு ஜெயில போட வேண்டியதானே. அப்படிப்பட்ட இம்பல் பிரிசன்ல இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. சொல்ல போனா அது ஒரு பயங்கரமான கிரேட் பிரிசன். தப்பிக்கணும்னு நினைச்சு ஏதாச்சும் பண்ணா சாவுதான் கிடைக்கும். உள்ள எப்படியோ டகால்டி வேலையெல்லாம் பண்ணி வந்துட்டான். ஆனா வெளியில அவன் உயிரோட போக மாட்டான்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஒரே ஒருத்தன் இருக்காங்கிற மாதிரி சொல்லுவான். யாருன்னு கேட்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒருத்தன் மட்டும் தான் அந்த இம்பல் டவுனுங்கிற ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில போயிருக்கான். அவன் சாதாரண ஆள் இல்ல, ஷிக்கி த கோல்டன் லயன். அவன் ஒரு பயங்கரமான பைரட்டு அப்படின்ட்டு பயங்கர டெரரா ஒருத்தனை காட்டுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.